the next day. Hi hello friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெங்களூர் வந்துட்டோம். இன்னைக்கு வந்து January 1 வந்து நாங்க ஒரு டீ கடையில உட்கார்ந்து டீயும் சமோசாவும் சாப்பிட்டு நேரா வந்து January 2 மூதேவி டென்ஷன்ல வளராது கரெக்டா சொல்லு. ஓ சாரி மறந்துட்டேன். இன்னைக்கு வந்து January 2 நாங்க வந்து டீ சமோசா சாப்பிட்டு ஜாலிவுட் இங்க இருக்கு அங்க போலான்னு இருக்கோம். A few moments later. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஜாலிவுட் வந்துட்டோம். ஜாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னா வித்தவுட் ஃபுட் வந்து 1600 வருது, வித் ஃபுட் வந்து 2000க்கு மேலே வருது, 2200 சம்திங். என்ன ப்ரைஸ்னு ஆட் பண்ணி வைக்கிறேன். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் பாண்டா. மச்சி இவன்டா. ஹாய். நாங்க இது பண்ணிட்டோம். இப்போ வந்து பகல் ஒரு வெயிட் ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஃபுல்லா சௌரி எடுத்துக்கலாம். அப்பல யாரும் தெரியாது, ஜேம்ஸ் பாண்ட் நினைக்கிறேன். ஜேம்ஸ் பாண்டா? ஏய் அங்க பாரு டைட்டானிக் மறைச்சிருச்சானா. ஏய் கிறிஸ் இங்க பாரு ரைட் சைடு பாரு டைட்டானிக். ஆண்டவர் இருக்க மாதிரியே புனித்திருக்காரு. ஏய் மேல பாரு. ஏய் மேல தோனிடா. Money heist. ஏய் மேல டாப்ல இருக்குது என்ன? என்னது அது? ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பலியாடா வந்து பார்த்தா தான் போகிறோம். இப்போ வந்து இது என்ன ரைட்டுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா வந்து போராட்டு போயிருக்கா, வெற்றியோடு திரும்புவானான்னு பார்ப்போம். வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். வெற்றிவேல் வெற்றிவேல். ரெடியா? அடுத்து யாருன்னா மிஸ்டர் ரகு பிரசன்னா. ஓ ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23ஆம் புலிகேசி பராக் பராக் பராக். 10 செகண்ட் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னடா ஏ வெற்றி அடைவாயா? உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது.
அம்மாடி தெய்வமே புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன் குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி ஐயோ தெரியலடா. பார்த்தாவோட கண்ணுக்குள்ள விட்டான். டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். பிடித்ததும் மறுபக்கம் நீ சிரி போடுற ஆமலை கீழே சொல்லும்போது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வாவ். நான் குறி வச்சா எதை விழுண்டா. அப்படிதான் பந்தயம் எடுத்துரும்ல சில்வர் ஜோப்லே ஒரே அடியே அந்த ஓடு இங்க வேற அக்கடிக்கணும். ஒரு கேஸ் சொன்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஏய் கம்முடுறா கொண்டுறேன். சாவிட்டி வாங்க விடா நீ. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்போ நாம வந்து ட்ரைபல் மியூசியம்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். சரி உங்களுக்கு ஜூம் இன்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பழைய பாய். இது வந்து ட்ரைபல் ஹவுஸு. பார்த்தா உள்ள மட்டும் வந்துடாத. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. இங்க வாடா பார்த்தா. இங்கிட்டு வா. ஓகே பக்கல் இங்கிட்டு வாடா பக்கல். உள்ள போயிட்டே இருக்கு. நல்லா பாருங்க. இது வந்து அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ். அது தமிழ்நாடு இருக்கா? ஓ ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாடு நாகாலாண்டோடது இருக்கு. கீழேயும் தமிழ்நாடோடது இருக்கு. இது வந்து நாகாலாண்டு. பாருங்க போய்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போ முடியும் தெரியலையே. இங்க பாருங்க. இது வந்து அவங்க கிச்சனுக்கு யூஸ் பண்ண ஐட்டம்ஸா இருக்கும் எல்லாமே. உண்டுருவேன் ஐயா. வேணாம் நோட வேணாம் நீ நிறுத்தா. வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான பானை மாதிரி இருக்கு. ஆமாக்கா இங்க பாருங்க. அது வந்து லைட்டு தான். வந்து பானை மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. முடிஞ்சு நாங்கள் வெளில போகிறோம்.
ஏய் தலை சுத்துதுடா. என்னடா நடக்குங்க? நான் பார்த்தேன்டா வரேன். அலமத்தி அபிபோ தேவையா உனக்கு இது? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? மக்களே அடுத்து கிரிக்கெட்னு நினைக்கிறேன். ஏய் போலாம்டா. பார்த்தாவும் பார்க்கலும் இந்த ரைடு போறதுக்கு வெயிட் பண்ணிருக்கானே. என்ன ஆக போதும்? தலை சுற்றி கீழே ஒழுங்காம இருந்தா சரி. நம்ம என்ன ரகு 6 அடிப்போமா 6-4 அடிப்போமா? அவுட் ஆனா அவுட் ஆனா அவமானமா போயிருந்தா. ஐபிஎல் லோ ஸ்கோர் சேஸ் பண்ணிட்டான். பி கான்ஃபிடென்ட் गाइस. 48 48 என்ன 38 எடுப்பேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் நான் யாரையும் குத்தி காட்டல. அதான் லோயஸ்ட் ஸ்கோர். என்ன பண்ணுறது? நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது சொல்கிறேன். என்னென்னா பார்த்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது. அங்கே வந்து கிரிக்கெட் விளையாடலான்னு பார்த்தா அவங்க அண்ணா எல்லாம் கூப்பிட்டாங்க. அங்கே போய் நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம். சரி எல்லாம் அவுட் ஆகிட்டோம். ரகு இருந்தான் எங்கள் டீம் தான். இறங்கடான்னு இறக்கி விட்டா ஹிட் விக்கெட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ். ஹிட் விக்கெட்னா நார்மல் ஹிட் விக்கெட் இல்லை, இருக்கிறதுலே கேவலமான ஹிட் விக்கெட் எதுவும் அது வேணாம். என்னென்னா நாங்கள் ஸ்டெம்பாக வந்து ஸ்டெம்ப் இல்லை, அதனால் கல் நிறுத்தி வச்சுருந்தோம். பேட்டு வந்து என்னோடய பேட்டு தான், இந்த டோப்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பேட்டு. பின்னாடி போய் அந்த ஸ்டெம்ப் அந்த கல்லில் அடித்து. டேய் என்னடா ஷாட் இது? மச்சான் ஏபி டிவில ஷாட் ட்ரை பண்ணடா. டேய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க 6 அடிப்பேன் நான். அவுட் ஆகாமல் இருக்கணும். ஓகே 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 ஃபர்ஸ்ட் ட்ரை. கீழே போயிடுச்சு. என்னடா எஜ்ஜிலே விழுகுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க. அவுட்டா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க 6 அடிப்பேன் நான். ஒரு கெஸ் சொன்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பகலும் பார்த்தாவும் அந்த ரைட் போயிருக்கானே. எங்கடா போறீங்க? என்னடா இது? வாட் ஹேப்பன்? என்னாச்சு? எல்லாம் இங்கே தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்துருச்சு ரகுக்கு. என்ன பண்ண போகிறார் ரகு? ஓ 2 runs. எனக்கு ஸ்பீடை குறைச்சு தானே கேட்ட நீ. ஆனா ஒரிஜினல் மேட்ச்ல ஆட மாட்டேன்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க விளையாண்டிட்டு போட்டி போட்டுட்டு இருக்கான். 38. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். சும்மா கேட்டேன் 51 சும்மா கேட்டு பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கவனம் பார்த்து எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆர்சிபி இது பண்ணுறான். ஐ லவ் ஆர்சிபி.